எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி ரொம்ப ஸ்லோவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் கடந்த 5 நாட்கள்ல பாத்தீங்கன்னா 530 பாயிண்ட், ஒரு நாளைக்கு ஒரு 100 பாயிண்ட் கணக்கு போட்டு மேலே ஏறி வந்துட்டான். இந்த சமயத்தில் இன்னைக்கு இந்த 80 பாயிண்ட் 10ல ஒரு 150 பாயிண்ட் ஏறலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஜாக்பாட். அதாவது நாளைக்கு சனிக்கிழமை நம்மளுடைய ட்ரேடிங் நடக்குது. இது எதுக்காக அவங்க பண்றாங்கன்னா அவங்களுடைய பிசினஸ் கண்டினியூட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரினுடைய கேப்பபிலிட்டி டெஸ்ட் பண்றதுக்காக NSE BSE கண்டக்ட் பண்றாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. அந்த ஒரு நாள்ல நாளைக்கு ஒரு 50 பாயிண்ட் நிஃப்டி ஏறிச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். 22,500 ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு தாண்டுனா அப்படின்ற பெருமை ஒரு சனிக்கிழமைக்கு கிடைக்கும். பாவம் பல லட்சம் பேர் இந்த BCG அப்படின்ற கம்பெனியில பணம் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அந்த கம்பெனி கடந்த சில குவார்டர்னுடைய ரிசல்ட்டை தரவே இல்லை. அதனால செபி இவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. எக்ஸ்சேஞ்சுகளும் இது மேல ஆக்ஷன் எடுத்து ஜூன் 11க்கு அப்புறம் நீங்க ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. உடனே BCG என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இல்ல நாங்க எப்படியா இந்த 2 பெண்டிங் இருக்கக்கூடிய ரெகுலேட்டரி டெட்லைன்ஸை நாங்க மீட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கையெழுத்து போட்டிருக்கிறது யாருன்னா கலோல்சன் ஒருத்தர் கையெழுத்து போட்டிருக்காரு. நீங்க கரெக்டா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸை டைம் டு டைம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, சர்க்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனையே இல்லை. இப்போ எத்தனை இன்வெஸ்டர்களுக்கு மன உளைச்சல், எத்தனை ரெகுலேட்டர் எண்ணி அடுத்தது என்ன பண்றதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது போன்ற கம்பெனியிலிருந்து பொதுவாக தப்பிச்சுக்கிறது நல்லது. பட் இந்த BCG ஷேர் நிறைய பேர் வச்சிருந்ததா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தற்சமயம் உங்க எல்லாத்துக்கும் ஒரு ரிலீஃப். என்ன காரணம்னா BCG எக்ஸ்சேஞ்சஸ் கேட்ட எல்லா தகவலையும் கொடுத்துற போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க கொடுக்க விட்டாங்க மறுபடியும் பிரச்சனை வந்ததுன்னா நீங்க கேட்க வேண்டிய ஆள் யாருன்னா இந்த கலோல்சன் தான். நண்பர்களே, நான் பார்த்த வரைக்கும் நம்மளுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட், இதெல்லாம் நம்ம தனித்தனியே டிஃப்ரெண்ட் புரோக்கர்ட்ட நம்ம பிரிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், ரொம்ப கிளியரா ஹேண்டில் பண்ண முடியுது. நீங்க என்னென்ன தீமுக்கு டிஃப்ரெண்டா அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு டிவிடெண்ட் இன்கம் வரணும், நம்ம ஃபேமிலிக்கு நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் மாசமான ஒரு 20,000 30,000 பணம் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்குல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குகளை நம்ம பார்த்து வாங்குறோம்னு வச்சுங்களேன், அது நம்மளுடைய குடும்ப தலைவினுடைய பெயர்ல வாங்கிடுறது இன்னும் பெட்டர். ஸோ தட் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே மாதம் ஒரு 20-30,000 ரூபாய் கணக்குக்கு டிவிடெண்ட் அமௌண்ட்டாக போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு குடும்பம் நடத்துகிற அந்த திடீர்னு ஒரு பணம் கேட்குறாங்க, ஏங்க தக்காளி திடீர்னு விலை ஏறிடுச்சு, கிலோ 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு, 10 கிலோ தக்காளி வாங்கணும்னா நம்ம எங்கே போகிறது? ஸோ இது மாதிரி நம்ம பிரித்து விட்டுறோம். ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்க்கு ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நண்பர்களே, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி ஒன்று பிறந்திருக்கு. அதாவது ஒரு ஷேர் வாங்கினா, அதாவது ஈக்லெக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இன்னைக்கு ஓப்பனிங்லேயே 5% டவுன் ஆகி கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். 2,276 ரூபா இருக்கான். இருந்தாலும் இந்த கம்பெனி நான் போய் ஒரு ஷேர் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன். என்ன காரணம்னா இந்த ஈக்லெக்ஸ் சர்வீசஸ் அப்படின்ற கம்பெனி நேற்று இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களுடைய பைபேக் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. என்ன ரேட்டுக்கு? 2,800 ரூபாய்க்கு. இப்போ என்ன ரேட் போயிட்டு இருக்கு? ஆல்மோஸ்ட் 2,300 ரூபா. ஆக மொத்தம் இந்த ஷேர்ல ஒரு 500 ரூபா. சமீபத்தில் தான் அந்த அஜந்தா ஃபார்மா அவன் ஒரு 500 ரூபா சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு வழிவகை பண்ணியிருந்தான் பைபேக்கு. இது ஒரு ஈக்லெக்ஸ்ல ஒரு 500. ஆக மொத்தம் ஒரு 1000 ரூபாய்க்கு ரெடி பண்ணிட்டேன் நான். அந்த பைபேக் டேட்டு அதெல்லாம் இனிமேல் தான் வரும். சில பேர்த்தினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த TVS SCS அப்படின்ற ஷேர் அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் குப்புற விழுந்து கிடக்கிறான். 260 ரூபாய் எங்கே, 176 ரூபாய் எங்கே, ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் காணும். அந்த ஷேர் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இதனால என்ன ஆகுதுன்னா அவனுடைய ட்ரெண்ட் லைன் அப்படின்றது இப்ப ஏறுமுகமா இருக்கு. அப்ப இந்த ஏறுமுகமா இருக்கக்கூடிய பங்கு 205 ரூபாயெல்லாம் வருவானா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு இவனுடைய ரிசல்ட்ஸ் ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா? ஏன்னா தற்சமயத்துக்கு இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா காமிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய கரண்ட் குவார்டர் டிசம்பர் 2023 குவார்டர்ல 10 கோடி பக்கம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கான். அப்போ அடுத்து வரக்கூடிய மார்ச் குவார்டர்ல ஏதாவது ஒரு 30-40 கோடி லாபம் பண்ணிட்டானாக்கா மேபி இந்த கம்பெனி திரும்பறதுக்கு ஒரு ட்ரிகர் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஷேர் வாங்கி யாராவது நொந்து போயிருந்தீங்கன்னா இதனுடைய ட்ரெண்ட் வீழ்ச்சியிலிருந்து இப்போ வளரும் முகமா இருக்கு. இங்கதான் நம்ம ஒன்று கூர்ந்து யோசிக்கணும். இந்த மாதிரி எந்த மாதிரி ஷேரை வேணாலும் நம்ம பார்த்து யோசிச்சு எடுக்கலாம். அட எந்த ஷேரா இருந்தாலும் ஒரு காலத்துல ஏறத்தானே போறான் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு எடுக்கலாம். நான் இல்லைன்னா சொல்லல, எந்த ஷேரா இருந்தாலும் ஏறும் இல்லைன்னு நான் சொல்லல. பட் ப்ராபபிலிட்டி எதுக்கு அதிகம்? ஒரு உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்ல நம்ம ஈஸியா சுலபமா ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஹை ப்ராபபிலிட்டி. நீங்க நினைச்சா ஓகே இங்கிருந்து இவன் ஏறுவான் அப்படின்னு நினைச்சா அது ஏறணும். ஓகே இவன் இங்கிருந்து இறங்குவான் அப்படின்னு நினைச்சா இறங்கணும்.
ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்குகளை முதலீடு பண்ணாமல் இது போன்ற இண்டெக்ஸ்களில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ், நிஃப்டி பிசி அந்த மாதிரிலாம் இடிஎஃப்ஸ் நிறைய இருக்கு, இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்தா ஏறுவான், இந்த இடத்துல வந்தா ஏறுவான், இந்த இடத்துல வந்தா ஏறுவான் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்தா இறங்குவான், இந்த இடத்துல வந்தா இறங்குவான், இந்த இடத்துல வந்தா இறங்குவான் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்சது பெரும்பாலும் ஹை ப்ராபபிலிட்டி. ஒரு 10 தடவை நினைச்சிருந்தா 7 to 8 தடவை நடந்திருக்கு. அப்ப எது நம்மளுக்கு அதிகமான ப்ராபபிலிட்டினா, இங்கதான் நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்க நினைச்சுனே நடக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நீங்க என்ன இன்ட்ராடேவா பண்றீங்க, நீங்க ஒரு 6 மாசத்துக்கோ 3 மாசத்துக்கோ அல்லது 1 வருஷத்துக்கோ கனெக்ட் பண்ணி வாங்குறீங்க. அப்ப நீங்க இந்த இடத்துல இருந்து ஏறணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நிமிஷத்துல நடக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் ஒரு 15 நாள் கழிச்சு கூட நடக்கட்டும், நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி தானே பார்க்குறோம். உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அர்ஜென்ட்? இதுக்கு ஏதாவது வாடகை இது ஏதாவது கொடுக்குறீங்களா? மேபி கடனுக்கு இது பணத்தை வாங்கி போட்டுருந்தீங்கன்னா வட்டி கட்டிட்டு இருக்கணும். சும்மா இருக்கிற பணத்துக்கு என்ன அவசரம்? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, ஷார்ப்பா 2 நாள்ல ரெக்கவரி ஆயிட்டான். ஆனா இந்த முறை லோ ரேட் வந்தப்ப 4 நாள் கழிச்சு தான் ஏறினா. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல நீங்க சுலபமா ஜெயிக்கணும்னா நீங்க வாங்குற ஆரம்பிக்க வேண்டிய இடம் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் போன்ற இண்டிசஸ் இடிஎஃப்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும், அல்லது அதை பேஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அதுல இருந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அடுத்தது எது மீடியம் ப்ராபபிலிட்டி அப்படின்னா செக்டர்ஸ் இன் ஃபோக்கஸ். ஒரு உதாரணத்துக்கு ரயில்வே துறை சமீபத்தில் ஃபோக்கஸ்ல இருந்தது, அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் சுணக்கமா இருக்கான். ஆனா நீங்க டிஃபென்ஸ் செக்டர் பாருங்க, தொடர்ந்து ஃபோக்கஸ்லயே தான் இருக்கா. ஹெச்எல் கூட நேற்று 10% ஏறிச்சு. ஸோ அது போன்ற கம்பெனிகள் 20% இறங்கும் போதோ, இந்த ஐஆர்எஃப்சி அப்படின்ற பங்கு இறங்கினா, ஆர்விஎன்எல் அப்படின்ற பங்கெல்லாம் இறங்கினா, அதெல்லாம் ரயில்வே துறை ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய பங்குகள். ஸோ அவனுங்கெல்லாம் 40% இறங்கும் போதோ அல்லது 60% இறங்கும் போதோ அங்கிருந்து திரும்பி ஏறிடுவான். ஸோ நம்ம 20% ஒரு பணம், 40% கொஞ்சம் பணம், 60% கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனியில் என்டர் ஆயிட்டோம்னா எப்படி இருந்தாலும் மோஸ்ட்லி ப்ராபபிலிட்டியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்துடலாம். அதே மாதிரி நியூஸ், கார்பரேட் ஆக்ஷன் நியூஸோ அல்லது ஏதாவது ரிசல்ட்ஸ் நியூஸோ அல்லது ஏதாவது ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நியூஸை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா அதுக்கு கொஞ்சம் ப்ராபபிலிட்டி இருக்கு. இருக்கிறதுலே லோ ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்க பியூர் டெக்னிக்கல், அதாவது ஸ்டாக்னுடைய ஃபண்டமெண்டல்லாம் எதுவுமே அது அதிகமாக பார்க்காம, சரி சப்போர்ட்ல ஒரு ஸ்டாக் வந்து விழுந்துருச்சு கண்டிப்பாக ஏறிடுவான், அல்லது பிரேக் அவுட் ஆயிட்டா, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இங்கிருந்து பறந்துரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவன் குப்பர் விழுந்துருவான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லோ ப்ராபபிலிட்டி அப்படின்றது சப்போர்ட்ல ஒரு ஸ்டாக் வந்து விழுந்துருச்சு உடனே ஏறிடுவான், பிரேக் அவுட் ஆயிடுச்சு உடனே ஏறிடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறதா ரொம்ப தப்பு. இதையும் அதையும் கிளப் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு 170 to 80% ஜெயிச்சிடலாம். நண்பர்களே, 2 ஷேர் திடீர்னு பறந்துட்டான். இவன்லாம் பறக்கிறது எங்கிருந்து நீங்க நினைக்கிறீங்க? ஜேகே பேப்பர் 7% பறந்துருக்கு, எக்ஸ்ஆர்ஓ ஒரு 6% பறந்துருக்கு. இவனுங்கெல்லாம் லோ ரேட்ல இருந்து பறக்கிறானு. அப்ப இதெல்லாம் ஏதாவது பணம் தருமா? இந்த ஜேகே பேப்பர்லாம் பல வருடங்களாக இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கான். சப்போர்ட்ல இருந்து பணம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய வேலை. அப்ப இந்த 375 ரூபாயிலிருந்து 450 ரூபாய் வருதா அப்படின்றது பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி எக்ஸோரோ டைல்ஸ், அவனு வந்து பெரும்பாலும் ஜிக்ஸாக்கா மூவ்மெண்ட் ஆன கிளி தான் இது. இங்க பாத்தீங்களா, நல்ல பணம் சம்பாரிச்சு கொடுக்க கிளி தான் இது. ஸோ இவனு இப்போ 100 ரூபாயிலிருந்து எக்குதப்பா ஒரு 120 ரூபா வந்துடுச்சுன்னா கூட ஒரு நல்ல ஃபைண்டிங்காக தான் நான் பார்க்குறேன். பரவாயில்லையங்க, இந்த டிவிஸ் லேப் அப்படின்ற ஷேர் கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்கான். அதாவது இதுக்கு முன்னாடி சப்போர்ட் லெவல் ரேஞ்சில் பார்த்தது இப்போ 1 மாசம் தான் இருக்கு. ஒரே மாசத்துக்குள்ள 3390 இருந்து 3900 வரைக்கும் வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த ட்ரிவெனி டர்பைன் அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு 4% ஏறி இருக்கான். என்ன காரணம்னா அவனுடைய ரிசல்ட் சூப்பர் அப்படின்னு ஷேர் மார்க்கெட் கொண்டாடுது. இந்த சமயத்தில் வந்து மீடியாக்களை ஏதாவது செய்திகள் வாசிக்கிறாங்களா, சில முக்கியமான ஷேர்களை பத்தி ஏதாவது கவர் பண்றாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல இந்த ப்ளூ ஸ்டார் அப்படின்ற ஷேர் பத்தி எல்லாம் கவர் பண்றாங்க. ஸோ ஒரு ஷார்ட் டேர்முக்கு இந்த ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாலட்டிலியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அது என்னமோ சீமையில் இல்லாத மாப்பிள்ளை போய் பிடிச்சேன், இப்போ நான் வந்து கிராமத்தில் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் 4% இன்னைக்கு ஏறி இருக்கான். ஆனால் இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ்னுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா சீமையிலேயே கிடைக்காத மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி 11 ரூபாயிலிருந்து 160 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ எல்லாரும் இந்த உச்சத்தில் வாங்கினவங்க எல்லாம் பயந்துட்டு கொண்டு இருக்காங்க. அடடா 160 ரூபாய்க்கு வாங்கியிருக்கமே, இப்போ 160 ரூபா வந்துட்டானே அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் தற்சமயத்துக்கு இப்போதைக்கு கொஞ்சம் சப்போர்ட் எடுத்திருக்கான். மேல் நோக்கி ஒரு 120 ரூபா வந்துச்சுன்னா கூட ஹை ரேஞ்சில் வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா வரும். நேற்று நிறைய முக்கியமான கம்பெனிகளுடைய ரிசல்ட் வந்துட்டு இருந்தது. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் நிறைய ஷேர்ஸ் வச்சிருக்கேன், எல்லாம் வெடிச்சு சதறிடுவான், ஜாலியாக இருக்கலான்னு. அதே மாதிரி ஹெச்ஏஎல் ஏறிட்டான். இன்னைக்கு கிராம்டன் பட்டையை கிளப்பிட்டான். இப்போ ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஷேர் ஜெயிச்சு மேலே வருங்க. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக உட்காந்துக்கிட்டு இருக்கணும். ஒரு நல்ல ஷேராக இருந்தால் 3 மாதத்துக்கு ஒருக்காவோ அல்லது 6 மாதத்துக்கு ஒருக்காவோ அல்லது 9 மாதம் அல்லது 12 மாதம்
ஏதாவது ஒரு பீரியட்ல வந்து அவன் வெடிச்சு செதறுவான். நம்ம லக்கு 3வது மாசத்துலேயே வெடிச்சு செதறிட்டான்னா இந்த கிராம்ப்டன்ல இப்போ சமீபத்தில் தான் எடுத்தேன், டபக்குன்னு நம்மளுக்கு 30% கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என்றைக்குமே லாபம் வந்த ஷேரை விற்றுவிட்டு ஏதாவது ஸ்ட்ரகிளிங் ஷேர்ஸ், ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஐடிசி டாடா மோட்டர்லாம் சூப்பர் ஸ்டார் ஷேர்ஸ் தான், பட் சமீபத்தில் ததிங்கினத்தும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி ஷேர்ஸை போய் பிடிச்சிடணும். நோ, ஐடிசி நான் யாருக்கும் கம்பெனி கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா அது இந்த இடத்துல யாராவது கம்பெனி கேட்டிருந்தீங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன் 400 ரூபாய்க்கு. 10% ஏறினதுக்கப்புறம் எப்படி நான் அதை போய் எடுக்கிறது அப்படின்னு என்னுடைய மனசு தடுக்குது. ஆனால் இந்த டாடா மோட்டருக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து விழுகிறான். மேலே 1040, இங்கிருந்தே அவன் யூ டர்ன் போட்டால் ஒரு ஷேருக்குள்ளே 1000 ரூபா இருக்குது. ஒருவேளை அவன் கீழே இறங்கினான்னா அடுத்தது இப்போ 945, அடுத்தது 600 ரூபாயில ஒரு ஷேரை பிடிக்கணும், இங்கே ஒரு ஷேரை பிடிச்சா அடுத்தது இங்கே ஒரு ஷேரை பிடிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் எனிவே, டாடா மோட்டருக்கு யாராவது வாங்கி வச்சுக்கிட்டு பயமா இருக்கு, இது என்ன காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டான், யாராவது துணைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா வேணா நான் ஏதாவது ஒரு 2 ஷேரை வாங்கி வச்சுக்கிறேன். அட கடவுளை, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ஹாட் நியூஸ் என்னன்னா 2 ஷேர், அதுலயும் முக்கியமா இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல டாப் கெய்னரா இருக்கு. 7% ஏறி இருக்கானுங்க. ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் 7% ஏறா அப்படின்றது மிகப்பெரிய நியூஸ். அந்த ஷேர் வச்சிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இவன்லாம் தொடர்ந்து ஏறிட்டே இருக்கக்கூடிய பங்கா தன்னைத்தானே காமிச்சுக்கிறான். தற்சமயத்துக்கு இவன் ஒரு 8% மேலே ஏறி இன்னைக்கு வந்திருக்கான். வேறு என்ன ஷேர்கள் நாளைக்கு பெரிய அளவில் வெடிச்சு சதறலாம்? ப்ராபப்ளி யூசிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் Q4 ரிசல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், எனக்கு என்னமோ இந்த SCA ஷேரை இதை ஒரு கணக்காக வச்சு வெடிச்சு விடுவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அடடா, இந்த ஷேர் எங்கிட்ட இல்லை. ஆனால் இவனுடைய 1 இயர் பீரியடில் பார்த்தோம்னா மேல் நோக்கி இவன்லாம் வர்ற மாதிரி இருந்தால் 277 ரூபா வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இவனெல்லாம் கீழே பிடிச்சிருக்கணும். இவன் எப்படி மிஸ் ஆகிட்டானா இதை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஆனால் கண்டிப்பாக ஸோ லோ லெவலில் பேசியிருப்போம். இப்போ ஓரளவுக்கு மேலே வந்துட்டான். இந்த நியூஸை வச்சு வெடிச்சு செதறி 277 வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 2 ஷேருமே ஏறக்கூடிய தகுதியுடைய ஷேர் தான். ஆனால் அவனுக்கு மனசு இல்லையே. இந்த சுமிகேம் அப்படின்ற ஷேர் ஒன்றும் சாதா ஷேர் கிடையாது. இவன்லாம் இதுக்கு முன்னாடியே பல முறை ஒரு லோவில் வந்தால் என்னால் ஏற முடியும்னு ஏறி காட்டணும் தான். இப்போ கூட ஒரு லோ வந்திருக்கான். மேல் நோக்கி வந்து ஒரு 500 ரூபாய், ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் ஏறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வேகமாக. அதே மாதிரி இந்த துவார்கே சுகர் அப்படின்ற ஷேரும் மனசு வச்சு மேலே வந்தான்னா ரொம்ப பரவாயில்ல. இவன்ட்டெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கு. 70 ரூபா இருக்கக்கூடிய ஷேர் ஒரு 100 ரூபாய் வரலாம், அல்லது 150 ரூபா வரலாம். நம்ம ஏன் அவ்வளவு தூரத்துக்கு போகணும்? அட கடைசிக்கு ஒரு 100 ரூபா வந்துன்னா கூட நல்ல விஷயம் தான். ஸோ இதெல்லாம் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஷேர்ஸ். ஆனால் அவங்களுக்கு மனசு வந்து ஏற மாட்டேன்றானுங்க. இந்த சமயத்தில் வந்து ஒரு அருமையான டிவிடெண்ட் கொடுத்த கம்பெனி எது அப்படின்னு சமீபத்தில் பார்த்தோம்னா அதில் இந்த அட்வான்ஸ்டு என்சைம் அப்படின்ற ஷேர் வருது. ஒரு ஷேருக்கு 4 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. வெரி குட். அடைச்ச இந்த படுவை தப்பிச்சிட்டானுங்க. நான் இந்த ஐடியா ஷேர் எப்படி ஒரு 10% ரிசல்ட்டுக்கு அப்புறம் ப்ளஸ்ஸோ மைனஸோ எதிர்பார்த்தேன். காலையில் வந்தோடனே விளக்கு வச்ச மாதிரி அவன் எந்த பக்கம் மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல நின்று ஆடிக்கிட்டு இருந்தான். கடைசியில் ஏதோ இப்போ 2% ஏறி இருக்கான். பட் இதெல்லாம் பத்தாது. நான் ஒரு 10% மேலேயோ கீழே எதிர்பார்த்தேன். எதுவுமே இல்லாமல் ரொம்ப சப்புன்னு முடிச்சிட்டான். பணம் சம்பாதிக்கிறதுல முக்கியமாக இந்த ஐபிஓ அண்ட் கார்பரேட் ஆக்ஷன்ஸாக நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சம்பாரிச்சு கொடுக்கும். அதில் இந்த பைபேக் நியூஸ் ஈக்லக்ஸ்ன்னு இருந்தது. அது நம்ம இந்த வீடியோனுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். ஆமாம், ஏதாவது பணம் கிடைக்குதுன்னா சும்மாவா? அதைத்தான் முதல்ல பார்க்கணும். ஒரு நண்பர் புலம்பிட்டே இருந்தார், என் ஷேர் ஏர்லியேன்னு புலம்பிட்டே இருந்தாப்புல. இன்னைக்கு அவருடைய ஷேஃப்லர் பற்றி எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் சொல்லுங்கன்னாப்புல. அந்த மனுஷனுக்காக இன்னைக்கு இந்த ஷேரே ஏறி வந்துருச்சு. ரொம்ப புலம்பாதீங்கய்யா, நான் மேலே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு 6% மேலே வந்துட்டான். கடந்த 5 நாட்களில் பார்க்கும்போது பலே 15% ஏறி இருக்கான். ஆனால் கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது 58% தான் ஏறி இருப்பான். மற்ற ஷேர்லாம் 100-200% ஏறி இருப்பான். இருந்தாலும் இந்த 58% ஒன்றும் குறைச்சல் கிடையாது. 5 இயர் பீரியடில் பார்க்கும்போது கொஞ்சம் சுணக்கமாக தான் இருப்பான். ரொம்ப நாள் சுணக்கமாக இருந்தால் இன்னைக்கு அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டான். சரி நண்பர்களே, இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவி எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.